சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியான ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுக்கும் குறையாத ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் ஞானசேகரன் தவிர வேறு யாருக்கும் தொடர்பில்லை என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அக்கல்லூரி மாணவி பாலியல் வன்முறை செய்யப்பட்டார். மாணவியின் புகாரை அடுத்து தீவிர விசாரணை செய்த கோட்டூர்புரம் மகளிர் காவல்துறையினர் அப்பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்ற பிரியாணி வியாபாரியை 2 நாட்களில் கைது செய்தனர். இந்த வழக்கில் கடந்த மே மாதம் 28ஆம் தேதி ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பளித்த மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தண்டனை விவரங்கள் அறிவிப்பினை ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கும் குறையாத ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். குற்றவாளி ஞானசேகரனுக்கு எந்த சலுகையும் வழங்கக்கூடாது என்றும் நீதிபதி கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். மேக்ஸிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை 30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன், அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனையை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது அதோட சிறப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் தவிர வேறு யாருக்கும் தொடர்பில்லை என்பது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி கூறினார். அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த ஃபோனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஃப்ளைட் மோட், அதாவது ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆஃபீஸர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த 23ஆம் தேதி 6:29க்கு தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது. ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்காரு. 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம். இப்போ கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதில் குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக ஊழியர் என்று மாணவியை ஏமாற்றும் நோக்கில் ஞானசேகரன் மற்றொருவருக்கும் இதில் தொடர்புள்ளதாக நாடகமாடியது ஆவணப்பூர்வமாக மட்டுமல்ல அறிவியல் பூர்வமாகவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். பாலியல் தொடர்பான குற்றங்களை எதிர்கொள்ள நேரிடும்போது பெண்கள் துணிச்சலுடன் காவல்துறையில் புகார் கொடுக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.